அனைவருக்கும் வணக்கம். ஔவையார் அருளிய கொன்றை வேந்தன். கடவுள் வாழ்த்து. கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே. கொன்றை பூவை சூடிய சிவனின் மகன் விநாயகனை தொழுதால் நன்மை கிடைக்கும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயும் தந்தையும் தான் நம்முடைய முதல் தெய்வங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவிலுக்கு சென்று கடவுளை தொழுவது மிகவும் நன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, மனைவி மக்களோடு வாழாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அல்ல. ஈயார் கேட்டை தீயார் கொள்வர், யாருக்கும் எதுவும் தராதவர்களின் செல்வம் தீயவர்களால் கொள்ளையடிக்கப்படும். உண்டி சுருங்குதல் பெண்ணிற்கு அழகு, குறைவாக உண்டு ஒல்லியாக இருப்பதான் பெண்களுக்கு அழகு. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும், ஊரில் எல்லோரையும் பயத்துக் கொள்பவன் குடும்பம் வேருடன் அழியும். என்னும் எழுத்தும் கண்ணென தகும், கடிதமும் இலக்கியமும் நம்மிரு கண்களை போன்றது. ஏவா மக்கள் மூவா மருந்து, நாம் சொல்லாமலேயே நம் மனதிலிருந்து செயல்படும் மக்கள் அமிர்திற்கு இணையானவர்கள். ஐயம் புகினும் செய்வன செய், பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்தாலும் நல்ல செய்வதை நிறுத்தக்கூடாது. ஒருவனை பற்றி ஓரகத்தி இரு, ஒரு நல்லவனை கண்ணவனாக்கி அவனுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதே வாழ்க்கை. முதலில் நன்றே வேதியற்கு ஒழுக்கம், வேதத்தை ஓதுவதுதான் ஒரு அந்தணருக்கு அழகு. அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு, பொறாமை கொண்டவனின் செல்வம் அழியும். அங்கமும் காசும் சிக்கன தேடு, சிக்கனத்தோடு வாழ்வது நல்லது. கற்பை எனப்படுவது சொல் திறம்பாமை, கணவன் சொல்படி நடப்பதுதான் கற்பாகும். காவல் தானே பாவையருக்கு அழகு, கற்பை காப்பாற்றிக் கொள்வதுதான் பெண்களுக்கு அழகு. கிட்டா தாயின் வெட்டன மர, நாம் ஆசைப்படுவது நமக்கு கிடைக்காவிட்டால் அதை மறந்து விடுவது நல்லது. கீழோராயினும் தாழ உற, கீழ்குடியில் பிறந்தவராயினும் அவரை மரியாதையுடன் நடத்துவது நல்லது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, எல்லா காரியங்களிலும் குற்றம் கண்டுபிடிப்பவர்களை எந்த சொந்தமும் நெருங்காது. கூரம்பு ஆயினும் வீரியம் பேசு, கையில் கூர்மையான அம்பு வைத்திருந்தாலும் திமிரோடு பேசக்கூடாது. கெடுவது செய்யின் விடுவது கருமம், நமக்கு கெடுதல் செய்தவருக்கு நாமும் திருப்பி கெடுதல் செய்வதை விட்டுவிட்டு மன்னிப்பது நன்றாகும். கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை, வாழ்வில் தோல்வி வந்தாலும் மன உறுதியுடன் வாழ்வது நல்லது. கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் கல்வி, கையில் உள்ள பணத்தை காட்டிலும் தான் கற்ற கல்விதான் மிக உயர்ந்த செல்வமாகும். கொற்றவன் அறிதல் உற்ற இடத்து உதவி, மக்களின் துன்பம் அறிந்து அதை உடனே திருப்பவன் தான் நல்ல அரசன். கோல் செவி குரலை காற்றுடன் நெருப்பு, மற்றவர்கோல் சொல்வதை கேட்பது நெருப்பும் காற்றும் கலப்பதை போல துன்பம் தரும். கவ்வை சொல்லின் எவருக்கும் பகை, எல்லோர் மீதும் பழி போடுவது அவர்களின் பகையை தான் நமக்கு சேர்த்து வைக்கும். சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமை, நம் குழந்தைகள் தான் நம் பரம்பரைக்கு அழகு. சான்றோர் என்கை ஈன்றோக்கு அழகு, தன் மகனை அறிவாளி என்று இந்த உலகம் சொல்வதை கேட்பதுதான் தன் தாய் தந்தைக்கு இன்பம். சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு, சிவபெருமானை வணங்கி வழிபடுவதுதான் தவம் செய்வோருக்கு அழகு. சீரை தேடின் ஏரை தேடு, சிறப்பான தொழிலை தேடினால் விவசாயத்தை தேடு. சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல், நன்மையிலும் தீமையிலும் நம் கூடவே இருப்பதுதான் நல்ல சொந்த பந்தங்கள். சூதும் பாதும் வேதனை செய்யும், சூதாடுவதும் தேவையில்லாமல் பேசுவதும் துன்பம் தரும். செய்தவம் மறந்தால் கைதவம் ஆளும், தான் செய்த தவத்தை மறந்தவன் முட்டாளானவன். சேமம் புகினும் யாமத்து உறங்கு, இரவு காவலுக்கு செல்பவனும் சிறிது நேரம் தூங்கினால் தவறில்லை. சைவத்து இருந்தால் ஐயமிட்டு உண், கையில் பணம் இருந்தால் அதை பிறகு உணவளித்து விட்டு பிறகு உண்ண வேண்டும். சொக்கர் என்பவர் அர்த்தம் பெறுவர், நல்ல உள்ளம் கொண்டவர் என்றும் இன்பமுடன் இருப்பர். சோம்பர் என்பவர் தேம்பித் திரிவர், சோம்பேறியாக இருந்து எதுவும் செய்யாமல் இருக்கும் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தால் வறுமை வந்து சேரும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, நம் தந்தை நமக்கு சொல்லும் அறிவுரையை விட சிறந்த மந்திரம் உலகில் எதுவும் இல்லை. தாயில் சிறந்தொரு கோவிலும் இல்லை, நம் தாயை விட சிறந்த கோவில் எதுவும் இல்லை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, கடல் தாண்டி வெளிநாடு சென்றும் பணம் சேர்க்கலாம். தீரா கோபம் போராய் முடியும், அதிக கோபம் பெரும் போரில் போய் முடியும். துடியாய் பெண்டேர் மடியில் நடுப்பு, கணவனுக்கு பெரும் துன்பம் வந்த போது அதை கண்டு துடிக்காத மனைவியால் வாழ்வில் பெரும் துன்பம் வரும். தூற்றும் பெண்டேர் கூற்றன தகும், எல்லோரையும் பற்றி குறை சொல்லும் பெண் யமனுக்கு இணையானவள். தெய்வம் சீரின் கைதவம் ஆளும், எவ்வளவு தவம் செய்தாலும் தெய்வத்தை கோபப்படுத்தும் செயல்களை செய்தால் அத்தவத்தால் எந்த பயனும் இல்லை. எந்த பயனும் இல்லை. தேடாது அழுக்கின் பாடாய் முடியும், வேலைக்கு செல்லாமல் இருக்கும் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தால் வறுமை வந்து சேரும். தையும் மாசியும் வையகத்து உறங்கு, தை மாசி மாதங்களில் நாம் அறுவடை செய்த வைக்கோலில் படுத்தால் இன்பமாக இருக்கும்.
தொழுது ஊன் சுவையின் உழுது ஊன் இனிது. மற்றவரிடம் அனுப்பியாக வேலை செய்வதை விட விவசாயம் செய்வது பெருமை தரும். தோழனோடும் ஏழ்மை பேசு. நம் நெருங்கிய நண்பரிடம் கூட நம் ஏழ்மையை பற்றி பேசக்கூடாது. நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். நல்லவர்களின் நட்பு நன்மை தரும், தீயவர்களின் நட்பு தீமை தரும். நாடெங்கும் வாழ கேடு ஒன்றும் இல்லை. நாடு நன்றாக வாழ்ந்தால் நாமும் நன்றாக வாழ்வோம். நிற்க கற்றல் சொல் திறம்பாமை. நிறைய கல்வி கற்றவர் நல்ல சொல்வன்மையுடன் இருப்பர். நீராக பொருந்திய ஊரக திரு. நல்ல நீர்வளம் உள்ள ஊரே வாழ்வதற்கு உகந்த ஊராகும். நுண்ணிய கருமமும் மென்னி துணி. எந்த சிறிய காரியம் செய்தாலும் அதை நன்றாக யோசித்து செய்வது நல்லது. நூல்முறை தெரிந்து சீலத்து ஒழுகு. நல்ல புத்தகங்களை படித்து நல்ல நெறியோடு வாழ வேண்டும். நெஞ்சை ஒழித்தொரு வஞ்சகமில்லை. நம் மனசாட்சிக்கு தெரியாமல் எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது. நேரா நோன்பு சீராகாது. ஆர்வமில்லாமல் கடைபிடிக்கும் நோன்பினால் எந்த பயனும் இல்லை. நைபவர் எனினும் நொய்ய உரையில். ஒரு சாதாரண மனிதனை கூட மனம் நோக்கும்படி பேசக்கூடாது. நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவர். வெளித்தோற்றத்தில் சிறியவராக தெரிபவர் தாம் செய்யும் பெரிய நல்ல காரியங்களின் பார்ப்பவர்களின் கண்களுக்கு பெரியவராக தெரிவர். நோன்பு என்பது கொண்டு தின்னாமை. எந்த உயிரையும் கொண்டு தின்னாமல் இருப்பதே உண்மையான நோன்பாகும். பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும். நாம் பயிரிட்டு வளரும் பயிர் வளர்ந்து பயன் தருவதை பார்த்தாலே நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அளவு தெரிந்துவிடும். பாலோடு ஆயினும் காலமறிந்து உன். பாலை குடித்தாலும் நேரத்தோடு குடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தெரிந்துவிடும். பிறன்மணி புகாமை அறமென தகும். மற்றவர் மனைவியை நாடாமல் இருப்பதே நல்லொழுக்கமாகும். வீரம் பேணில் பாரம் தாங்கும். தாய்ப்பால் குடித்து வளர்ந்த குழந்தை நல்ல வலிமையுடன் இருக்கும். புலையும் கொலையும் களவும் தவிர. கொலை செய்வது, திருடுவது மற்றும் மாமிசம் உண்பது இம்மூன்றையும் தவிர்ப்பது நல்லது. பூரியோர்க்கு இல்லை சீரிய ஒழுக்கம். கீழ்த்தரமான காரியங்களை செய்பவரிடம் நல்லொழுக்கம் இருக்காது. பெற்றோர்க்கு இல்லை சேற்றமும் சினமும். பெரும் ஞானிகளிடம் ஆசையும் கோபமும் இருக்காது. பேதமை என்பது மாதர்க்கு அணிகலம். எல்லாம் அறிந்திருந்தாலும் ஏதும் அறியாததை போல இருப்பதுதான் பெண்களுக்கு அணிகலனாகும். பையச் சென்றால் வையம் தாகும். பொறுமையாக செய்யும் எந்த காரியமும் வெற்றி பெறும். பொல்லாங்கு என்பது எல்லாம் தவிர. தீய செயல்களை தவிர்த்து விடு. போனகம் என்பது தான் உழைத்துண்டல். தானே உழைத்து உண்பதுதான் பெருமை தரும். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். அமிர்தம் கிடைத்தாலும் அதை பகிர்ந்து உண்பது நல்லது. மாறி அல்லது காரியமில்லை. மழையில்லாவிட்டால் எந்த காரியமும் நடக்காது. மின்னுக்கெல்லாம் பின்னுக்கு மழை. மின்னல் வந்தால் அதன் பின் மழை வரும் என்று எதிர்பார்க்கலாம். மீகாமன் இல்லா மரக்கலம் ஓடாது. கப்பல் தலைவன் இல்லாமல் எந்த கப்பலும் ஓடாது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நாம் காலையில் யாருக்கேனும் தீமை செய்தால் அது மாலையிலேயே நமக்கு தீமை வந்து சேரும். மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம். அறிவிலும் வயதிலும் மூத்தவர்கள் சொல்லும் அறிவுரை அமிர்தத்திற்கு இணையானது. மெத்தையில் படுத்தல் நித்திரைக்கு அழகு. நிம்மதியான உறக்கம் வேண்டுமென்றால் மெத்தையில் படுப்பதுதான் அழகு. மேலை செல்வம் கோளைப்படாது. விவசாயம் செய்து சேர்க்கும் பணம் பெருமை தரும். மைவெளியார் தம்மனை அகன்று ஒழுகு. ஒழுக்கமில்லாத அழகான பெண்கள் வீட்டை தவிர்ப்பது நல்லது. மொழிவது மறுக்கின் அழிவது கர்மம். அறிவாளிகளின் அறிவுரையை கேட்காமல் செய்யும் எந்த காரியமும் அழியும். மௌனம் என்பது ஞான வரம்பு. மௌனமாக இருப்பதே ஞானிகளின் மொழி. வளவனாயினும் அளவறிந்து அழித்து உன். எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை அளவறிந்து செலவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் வறுமை வந்து சேரும். வானம் சுருங்கின் தானம் சுருங்கும். மழை இல்லாவிட்டால் உலகில் தான தர்மங்கள் நடக்காது. விருந்தினோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம். விருந்தினர்களை நன்கு கவனிக்காதவரிடம் நல்லொழுக்கம் இருக்காது. வீரன் கேண்மை கூறம்பாகும். ஒரு நல்ல வீரனின் நட்பு நமது கையில் கூர்மையான அம்பு இருப்பதை போல பலம் கொடுக்கும். உறவோர் என் கை இரவாது இருத்தல். அறிவாளிகள் யாரிடமும் பொய்ப்பிச்சை எடுக்கக்கூடாது. ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. ஊக்கத்துடன் உழைப்பதுதான் வெற்றிக்கு அழகு. வெள்ளைக்கு இல்லை கள்ளச் சிந்தை. வெள்ளை மனதுடன் வாழ்பவருக்கு கள்ளத்தனமான சிந்தனை இருக்காது. வேந்தன் சீரின் நாம் துணை இல்லை.
ஒரு அரசனின் கோபத்திற்கு ஆளானவர்களுக்கு யாரும் துணை நிற்க மாட்டார்கள். வைகல் தோறும் தெய்வம் தொழு. தினமும் காலையில் எழுந்தவுடன் கடவுளை தொழுவது நல்லது. ஒத்த இடத்து நித்திரைக்குள். நிம்மதி தரும் இடத்தில் தூங்குவது நல்லது. ஓதாதவர்க்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம். நல்ல புத்தகங்களை படிக்காதவர்களுக்கு நல்லொழுக்கம் இருக்காது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.